அனைவருக்கும் வணக்கம். மயில் நிற மங்கை அத்தியாயங்கள் 12 மற்றும் 13. போர் மூண்டுவிட்ட சிறிது நேரத்திலேயே சிங்கள வீரர்கள் சுதாரித்துக் கொள்ளலானார்கள். தீப்பற்றி கொண்டிருந்த கலங்களை பொருட்படுத்தாமல் அவர்களது கலங்கள் சில பின்னடைந்து போய் தீயை அணைப்பதில் முயன்றன. இவை போக வேறு இரு மரக்கலங்கள் தீயை மேலும் பெருக்கிக் கொண்டு பல்லவ அணிகள் இரண்டையும் நோக்கி நகரலாயின. சிங்கள உபதளபதிகள் போட்ட உத்தரவுகள் இடி என எல்லா திசைகளிலும் எதிரொலித்தன. அவர்கள் எரியம்புகளையும் வானங்களையும் வீசினார்கள். அந்த தாக்குதலால் பல்லவர் களங்கள் சில தீப்பிடித்துக் கொண்டு பின்னடைவதைக் கண்ட மாமலிராயன் திகிலடைந்தான். அவனது திகிலை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு போகும் வகையில் சிங்கள மரக்கலம் ஒன்றில் தென்னவன் காரலனின் உருவம் புலப்பட்டது. அதை கண்டதுமே மாமலிராயனுக்கு அபராஜிதனின் நிலை குறித்து சந்தேகம் எழுந்தாலும் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்பதை உணர்ந்து தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த தீக்கப்பலிடமிருந்து விலகும் வகையில் ஆணைகளை பிறப்பிக்க முற்பட்டான். அப்போது வேறு ஒரு ஆச்சரியமும் நிகழ்ந்தது. அவன் யாரை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தானோ அந்த அபராஜிதன் அங்கே பிரவேசித்தான். உடனடியாக பற்பல கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு தன் களத்தை தென்னவன் காராளனின் தீக்கப்பலை நோக்கி இயக்கினான். சாதாரணமாக தன் கலங்களுக்கு தீ வைத்துக் கொண்டு இயக்கி எதிரியின் கலங்கள் மீது மோதி அவற்றை உடைத்தும் தீய்த்தும் அழிப்பதுமே கடற்போரின் வழக்கமாக இருந்தது. அதனாலேயே தன் களத்தை பற்ற வைத்துக் கொண்டிருந்தான் சிங்கள சேனாதிபதி. ஆனால் அபராஜிதனின் களம் தன்னுடைய தீக்களத்தை தேடி முன்னேறி வந்து கொண்டிருப்பதை கண்டதும் அவன் குழம்ப வேண்டியவன் ஆனான். சற்று நேரத்திற்கு முன்வரை தன் அறையில் வாள்போர் நிகழ்த்தி கொண்டிருந்த அபராஜிதன் இவ்வளவு விரைவில் பல்லவருடன் சேர்ந்து கொள்வான் என்றோ துணிகர திட்டத்தை மேற்கொள்வான் என்றோ சிறிதும் அவன் எதிர்பார்க்காததால் தற்போது வியப்பும் ஆத்திரமும் அடைந்து இவனை தொலைக்காமல் விடுவதில்லை என கருவியும் கொண்டான். இதற்கிடையில் இன்னொரு பல்லவர் களம் தீப்பிடித்து நீரில் மூழ்கியது. எஞ்சிய களங்களுக்கும் சிங்கள கப்பல்களுக்கும் உக்கிரமான போர் நடந்து கொண்டிருந்தது. பற்றியிருந்த தீயை அணைத்துக் கொண்டு சிங்கள கப்பல்களும் முன்னேறலாயின. மோதல்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்த வேளையில் தனது ஊர்த்தவா களத்தை இயக்கிய பல்லவ இளவல் தென்னவன் காராளனின் நெருங்குவது போல சென்று திடீரென விலகி இயக்கினான். இச்செயல் காராளனுக்கு எரிச்சலை மூட்டவே விலகி ஓடிய அக்களத்தை நோக்கி தனது களத்தையும் செலுத்த பணித்தான். அதை கண்ட அபராஜிதன் தன் களத்தை வேறு திசையில் விலக்கினான். இப்படியே செய்ததால் இரண்டு களங்களுமே போர்க்கள பிராந்தியத்தை விட்டு கணிசமாக விலகி வந்திருந்தன. இந்த நிலையில் தன் களத்தில் இருந்த பாய்களை சரசரவென ஏற்றி அவற்றுக்கு தீயும் வைத்துக் கொண்ட அபராஜிதன் அதை காராளனை நோக்கி வேகமாக செலுத்தினான். இரண்டு களங்களும் தடாலென மோதின. நீண்ட நேரமாக தீக்கிரையாகி கொண்டிருந்த தென்னவன் காராளனின் களம் இந்த மோதலினால் கடீரென பிளந்து மூழ்கலாயிற்று. பாய்மர துண்டுகள் வெடித்து சிதறின. மோதிய கணத்திலேயே தன் களத்தை விலக்கிக் கொண்ட பல்லவ இளவல் பாய்களில் பற்றிய தீயை அணைக்கும்படி ஆணையிட்டான். களத்தை போர்க்கள மைய பகுதிக்கு செலுத்தும்படியும் பணித்தான். இவனது இதே தந்திரத்தை இவனது கட்டளையின்படி மாமலிராயனும் வேறு ஒரு திக்கில் சென்று சிங்கள கப்பல் ஒன்றை மூழ்கடித்தான். தற்போது பல்லவர் தரப்பில் 6 களங்களும் சிங்களவர் தரப்பில் 12 களங்களும் ஒன்றை ஒன்று எதிர்த்து அம்பு மழை பொழிந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் கொம்பு ஒன்றை எடுத்து ஊதினான் அபராஜிதன். அதை ஆமோதிப்பது போல பயங்கரமாக ஊழையிட்டபடி பற்பல களங்கள் மேற்கே இருந்து வரலாயின. அக்களங்கள் சரியாக புலப்படாதவாறு புகை மண்டலம் ஒன்று துரிதமாக வந்து கொண்டிருந்தது. மூழ்கி மரக்களத்தில் இருந்து குதித்தோடு வந்திருந்த தென்னவன் காராளன் வேறு ஒரு கப்பலில் இருந்தபடி இக்காட்சியை கண்டான். பகல் நேரம் ஆதலால் புகை மண்டலத்தின் ஊடே மரக்கலங்களில் ஏற்பட்டிருந்த கொடியின் நிறமும் அடையாளமும் ஓரளவிற்கு அவனுக்கு புலப்பட்டது. புகையை கிளப்பிக் கொண்டு வரும் அந்த கொள்ளையர் கப்பல்கள் தாக்குதலில் இறங்கிவிட்டால் அவற்றை சமாளிக்கவே சரியாக இருக்கும் என்பதையும், அதே நேரத்தில் பல்லவர் களங்கள் போரிட்டால் தன் கதி அதோ கதிதான் என்பதையும் புரிந்து கொண்டான். அதோடு கொள்ளையர் களங்களில் பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த வானங்களை பற்றியும் அவன் எண்ணிக்கொண்டான். புகையை திரை போல பயன்படுத்திக் கொண்டு கொள்ளையர்கள் வானங்களை வீசி வளைத்துக் கொள்வார்கள். ஆனால் எத்தகைய பரிகாரத்திற்கும் அங்கே இடமிருக்காது என கருதிய அவன் மீண்டும் வஞ்சகத்தில் இறங்கினான். சமாதான சங்கை ஊதி முதலில் பல்லவர்களோடு சேர்ந்து கொண்டு கொள்ளையர்களை வீழ்த்துவது என்றும், அப்படி வீழ்த்திய பிறகு பல்லவர்களையும் தீர்த்து கட்டி விடுவது என்றும் தீர்மானித்து சமாதான தரைகளை ஊத பணித்தான். ஆனால் இம்முறையும் அவனது வஞ்சகம் ஈடுபடவில்லை.
அபயத்தாரைகள் ஊதப்பட்ட போதும் சிங்கள கப்பல்கள் சற்றே குழப்பமடைந்து பின்னடைந்தாலும் அபராஜிதன் எவ்விதமான போர் நிறுத்த அறிவிப்பும் செய்யாததால் பல்லவ வீரர்கள் தாக்குதலை தொடரவே செய்தார்கள். 12 கப்பல்களை வைத்திருப்பவன் அபயத்தாரைகளை ஊதுவது பொருத்தமாக இல்லாது இருந்தாலும் தென்னவனின் வஞ்சக குணத்தை நேரிலேயே கண்டிருந்ததாலும் தற்போது ஊதப்பட்ட அபயத்தாரைகளை பல்லவ இளவல் பொருட்படுத்தவில்லை. இதற்கிடையில் சிவந்த கொடிகளை தாங்கிய 5 கொள்ளையர் கலங்கள் நெருங்கி இருந்தன. ஸ்வர்ணமுகி வகையைச் சேர்ந்த அந்த உயரமான மரக்கலங்கள் படகு ஒன்றை முன்னே விட்டு புகையை கிளப்பியதால் போர் பிராந்தியம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. வந்த 5 கலங்களில் 2 பக்கமாக முன்னேறின. அதாவது 5வது மரக்கலம் தனக்குத்தானே தீயிட்டுக் கொண்டு சிங்கள மரக்கலத்தை நோக்கி வெகு வேகமாக வந்தது. இந்த நிலையில் விஷயத்தை விளங்க வைத்துக் கொண்டான் தென்னவன் காராளன். வந்த 5 மரக்கலங்களும் சிங்கள கப்பல்களை நோக்கியே வந்ததால் அதில் ஏதோ சூது இருக்கிறது என நம்பினான். அவைகள் கொள்ளையர் மரக்கலங்கள் அல்ல என்றும் அத்தகைய முத்திரையிட்டு கொண்டு வந்த பல்லவர் கலங்களே என்றும், ஆகவேதான் தனது அபய குரலை அபராஜிதன் சட்டை செய்யவில்லை என்றும் யூகித்து உணர்ந்தான். அதையடுத்து அவனது கட்டளைகள் பிறந்தன. இக்கட்டு வந்த போதும் மனம் தளராமல் துணிவோடு செயல்பட்டான். சற்றே மந்தப்பட்டு கிடந்த போர் மீண்டும் மும்முரமாயிற்று. அந்த மும்முரத்தை கண்டு பேர் உவகை கொண்டான் 5 மரக்கலங்களை தலைமை வகித்து வந்த சீனன் சென்சுவான். வேட்டைக்காரனின் கண்ணில் பட்டுவிட்ட விலங்குகளைப் போல போரின் மும்முரமானது அவனை உற்சாகப்படுத்தியது. நெடு நாட்களாக விரும்பி இருந்த கடல் போரை நடத்தும் ஆனந்தம் அவனிடம் உண்டாயிற்று. போர்வெறி முகத்தில் தாண்டவமாடியது. கொளுத்திக் கொண்ட தன் கப்பலை சிங்கள மரக்கல அணிக்குள் அலட்சியமாக நுழைந்து சுழன்றான். ஆதலால் பெரும் எடையுள்ள அவனது களம் சிங்கள கப்பல்களை பெரிதாக ஆட்டிவிட்டன. அவனது களத்தில் பிடித்திருந்த தீ அவன் காட்டிய வேகத்தில் தூண்டப்பட்ட காற்றினால் நாலாபுறமும் விசிறப்பட்டு அருகே வந்த களங்களை எட்டியது. அவனது களத்தில் இருந்தவர்கள் பெரும் கொக்கிகளை வீசி இழுத்தும் அந்த களங்களில் குதித்தும் போர தொழில்களில் ஈடுபட்டார்கள். சீனனின் உபாயப்படி மரக்கலங்களில் குதித்து போரிட்ட வீரர்கள் அந்த சிங்கள கப்பல்களில் உபதளபதிகளை கொன்றுவிட்டு அந்த கப்பல்களை தனியே பிரித்து இயக்கி சென்றார்கள். ஆதலால் சிங்களவர் தரப்பில் தற்போது 6 கப்பல்களே அந்த போர் பிராந்தியத்தில் இருந்தன. பல்லவரது தரப்பிலும் காராளின் தரப்பிலுமாக மேலும் 2 களங்கள் மூழ்கின. இந்த நிலையிலும் தளராத காராளன் தனது களங்களை எல்லாம் ஒன்றாக வைத்துக் கொண்டு போரிட்டான். பொறிகளிலிருந்து அம்புகள் சரமாரியாக எழுந்து பாய்ந்தன. களங்களை ஒரு நிலையில் வைத்து போரிட்டான். ஆதலால் பல்லவ களங்கள் அவற்றை உடைக்கவோ ஊடுருவவோ முடியாமல் எதிர் திசையிலேயே இருந்து அம்பு தாக்குதல்களை நடத்தின. இதையெல்லாம் கவனித்தான் பல்லவ இளவல். இதே ரீதியில் போர் தொடர்ந்தால் அம்புகள் விரயமாவதுதான் மிச்சம் என்பதை உணர்ந்து சீனனை அழைத்து, சீனா, நிலைமை மந்தப்பட்டு கொண்டே போவதை அறிந்தாயா என்றான். ஆம் பிரபு, வீண் விரயமாகிக் கொண்டிருக்கிறது என்றான் சீனன். நம்மிடம் 9 களங்கள் எஞ்சி இருந்தாலும் 3 களங்கள் நிறைய சேதமாகி இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்த முடியாது. உண்மைதான் பிரபு, ஏறக்குறைய நாம் சமபலத்தில் இருக்கிறோம். அவர்களது 6 களங்களை நம்மவர்கள் தனியே பிரித்துக் கொண்டு போய்விட்டார்கள். மொத்தத்தில் 18 கப்பல்களில் 12 இழந்தும் காராளன் சமாதானத்திற்கு வராமல் போரிடுகிறானே, இது எதை குறிக்கிறது? பிரபு, காராளன் போரின் முடிவை பற்றி கவலைப்படவில்லை என தோன்றுகிறது. அதோடு இன்னும் வெற்றி பெற்று விடலாம் என எண்ணுகிறானோ என்னவோ. அந்த நம்பிக்கையை நாம் வளர விடுவது ஆபத்தல்லவா? இதற்காகத்தான் என் உபாயத்தை முதலிலேயே சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் தடுத்து விட்டீர்கள். நேரம் வந்துவிட்டது சீனா, வேறு வழியும் இல்லை. உனது திட்டத்தையே செயல்படுத்து. சீக்கிரம். அபராஜிதன் இவ்வாறு அனுமதி அளித்ததுதான் தாமதம். திருட்டுத்தனமாக பாலை கொடுத்துவிட்டு கழிக்கும் பூனை போல தலையை ஆட்டிக்கொண்டே சென்றான் சீனன். சென்றவன் அனைத்து பல்லவர் களங்களுக்கும் விஜயம் செய்தான். அடுத்த கணம் சிங்களவர் எதிர்பாராத மாயாஜாலம் நடந்தது. அதுவரை பயன்படுத்தாது இருந்த பயங்கரமான சீன வெட்டுகளை தற்போது சீனன் கொளுத்தி எரித்தான். ஆதலால் வானத்தில் மிக உயரத்தில் சூரியனை வெடித்து சிதறுவது போல ஓசை உண்டாகி ஒளி பிழம்புகளும் புலப்பட்டன. அவை தனது களங்களின் மீது விழும் பட்சத்தில் தீ உண்டாவது மட்டுமின்றி களங்களை பெரிதும் சிதைத்துவிடும் என்பதை உணர்ந்த காராளன்,
களங்களை பின்னடைய செய்யுங்கள், வேட்டுகளிலிருந்து தப்புங்கள் என பிசாசு போல இறைந்தான். அதையடுத்து அவனது களங்கள் பின்னடைந்தாலும் சீன வெடிகளை வீசிய பல்லவர் களங்களோ அவற்றை தொடர்ந்தன. இதை கண்ணுற்ற சிங்கள சேனாதிபதி இப்படியே நடந்து கொண்டிருந்தால் இதற்கு ஒரு முடிவு இருக்காது என கருதியதோடு துணிவின் எல்லையை மீறிவிடவும் தீர்மானித்து, களங்களை பல்லவர்களை நோக்கி செலுத்துங்கள், மோதுங்கள், வளையங்களை வீசி தாவுங்கள், வெற்றியோ தோல்வியோ யாரும் தளர வேண்டாம் என மீண்டும் கூக்குரலிட்டு சிங்கள வாழ்த்து கோஷங்களையும் போட்டான். ஆதலால் சிங்கள வீரர்கள் சற்றே தெம்படைந்து அவனது ஆணைகளை நிறைவேற்றலானார்கள். அந்த ஆணையின் விபரீதத்தை எண்ணி திகைத்தான் சீனன். சிங்களவரின் களங்கள் தங்களை நோக்கி மோதும் பட்சத்தில் தான் வீசும் பயங்கர வேட்டுகள் தமது களங்களின் மீதும் விழும். ஆதலால் இரு தரப்பினருமே இணைந்து அழிய நேரிடும் என்பது புரிந்தது அவனுக்கு. இதே நேரத்தில் அபராஜிதனின் கூறிய அறிவு வேலை செய்தது. சமயோசிதமான ஆணைகளை அவன் பிறப்பித்தான். அதையடுத்து பல்லவர் தரப்பு களங்களில் ஒரு கோடியில் ஒன்றும் மறுகோடியில் ஒன்றுமாக திடீரென பிரிந்து விலகி சிங்களவர் அணிக்கு பின்புறமாக வந்தன. அதன் காரணத்தை யூகித்துக் கொண்ட சீனனும் புகையை கிளப்பி குழப்பினான். பின்புறத்தில் வந்துவிட்ட பல்லவர் களங்கள் சீன வெடிகளை வீசின. சிங்கள கப்பல்கள் முன்னோக்கி சென்றன. அப்படி பின்புறம் இரண்டு களங்களும் முன்புறத்தில் சீனனுமாக வெடிகளை வீசியதுமே காராளனின் களங்களில் மேலும் ஒன்று வெடித்து மூழ்கியது. தனது திட்டப்படி எதையுமே செய்ய முடியாத நிலைமைக்கு தான் வந்துவிட்டதை உணர்ந்த சிங்கள சேனாதிபதி தென்னவன் போர் நிறுத்த சங்கையும் அபயத்தாரையையும் மாறி மாறி ஊதினான். அதையடுத்து போர் நிறுத்த ஏற்பாடுகள் விடுவிடுவென நடந்தன. சிங்களவரிடம் எஞ்சிய களங்கள் உடனே வளைக்கப்பட்டு வீரர்கள் சரி செய்யப்பட்டார்கள். ஆயுதங்கள் பறிக்கப்பட்டன. சேதமான களங்கள் நல்ல களங்களுடன் இணைக்கப்பட்டன. களங்களை சுத்தமாக்கும் பொருட்டு உயிரற்ற உடல்கள் கடலில் வீசி எறியப்பட்டன. போர் முடியும் நேரத்தில் மாலை நேரமும் தோன்றிவிட்டபடியால் கதிரவனின் பொன்னிற கிரணங்கள் அந்த பிராந்தியத்தில் வீசி கோரமான போர்க்களத்தை மேலும் பயங்கரமாக அடித்தன. குற்றியிடும் கொலை உயிருமாக கடலில் விழுந்துவிட்ட வீரர்கள் ஓலம் அந்த பிராந்தியத்தையே கலக்கியது. அந்த ஓலத்தை தொடர்ந்து பலர் மரணத்தை தழுவும் வேளையில் எழுப்பிய வாழ்த்தொலிகள் அந்த நேரத்திலும் வீர ஒளியாகவே இருந்தது. அதனாலோ என்னவோ கடல் நீரும் கலங்கி போய் பெரிதாக சலசலத்தது. உடல்களிலிருந்து உண்டான ரத்தம் பெருமளவிற்கு பரவி கிடந்ததால் நீலக்கடல் செங்கடல் போல காட்சியளித்தது. அந்த சிவப்பை மேலும் சிவப்பாக்க கதிரவனும் செங்கதிர்களை வீசியபடியே மெல்ல மெல்ல மேற்கே மறைந்ததாலும் அந்த செந்நீரில் மிதந்தும் சுழன்றுமாக சென்ற பிணங்களை சுறாக்கள் கூட்டமாக வந்து புரட்டி எடுத்ததாலும் அந்த புரட்டல்களுக்கெல்லாம் இடம் தர விரும்பாதது போல பல சடலங்கள் மரக்கல ஓரங்களில் சிக்கி கிடந்ததாலும் அவற்றின் மீது ஓயாமல் அலைகள் விழுந்து விழுந்து கழுவி சென்றதாலும் அப்போதைய காட்சி போரத்திலும் ஒருவித அழகுண்டு என்பதை நிரூபித்தது. வானத்தில் சிறிது சிறிதாக சந்திர பிம்பமும் கருணை தேவதையின் முகம் போல காட்சியளித்தபடிக்கு எழுந்தது. மரக்கலங்களில் பந்தங்கள் ஏற்றப்பட்டன. களங்களை ராமேஸ்வர கரைக்கு கொண்டு செல்லும் ஆணைகளை பிறப்பித்துவிட்டு சிங்கள சேனாதிபதியையும் சந்தித்துவிட்டு தனது அறையை நோக்கி வந்து கொண்டிருந்த போது யாருமே எதிர்பாராத சம்பவம் ஒன்று நிகழ்ந்துவிட்டது. தென்னவன் காராளன் தோல்வியடைந்த பிறகு பல்லவரது கடமை முடிந்து விட்டதாகவே கருதினான் அபராஜிதன். ஸ்ரீ மாரத் ஸ்ரீ வல்லபர் கோரியிருந்த உதவி ஈழப்படையை முறியடிப்பதுதான். ஆதலால் தற்போது அந்த காரியம் அவனால் செவ்வனே செய்து முடிக்கப்பட்டிருந்தது. இலங்கை படைகளை முடுக்கிவிட்டு பாண்டிய நாட்டில் போரை உண்டாக்கி ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவனை விரட்டியோ அல்லது முடிந்தால் கொன்றோ பாண்டியர் ஆட்சியை கைப்பற்றி விட முனைந்த மாயப்பாண்டியன் சிங்கள படைகளை தரை மார்க்கமாக அனுப்பாமல் கடல் மார்க்கமாக அனுப்பும்படி கேட்டிருந்தான். இதற்கிடையில் பாண்டிய மன்னனுக்கு உதவ பல்லவர் கடற்படை புறப்பட்டு விட்டதால் சிங்கள படைகள் முதலில் பல்லவரை அடக்கி ஒடுக்கிவிட முயன்றன. அந்த முயற்சி படுதோல்வி அடைந்ததால் மீண்டும் ஒருமுறை பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுக்கும் வலிமையை சிங்களம் இழந்தது. அதை யூகித்து உணர்ந்திருந்தான் பல்லவ இளவல். எனவே சிங்களம் வரை செல்லாமல் ராமேஸ்வரத்தை அடைந்தான். சிங்கள வீரர்கள் அங்கே இறக்கப்பட்டு கைதிகளாக பாண்டிய நாட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த வகையில் தென்னவன் காராளனும் பல்லவ இளவரசனுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டான். அந்த மாவீரன் தலை குனிந்து கிடந்தது. அதை கண்டு அபராஜிதன் உள்ளூர வருந்தினாலும் வருந்துவதால் பயனேதும் இல்லை என்பதை உணர்ந்து, காராளா என தீட்சண்யமான குரலில் அளித்தான். என்ன?
அரக்கன் போல நின்றிருந்த அவனிடமிருந்து எழுந்தது மறுகுரல். போர் முடிந்து விட்டது. நடப்பதை பற்றி இனி யோசிக்க வேண்டும். யோசிக்க என்ன இருக்கிறது? எதுவும் இல்லையா? வீரர்களைத்தான் கைது செய்து கொண்டு போயாகிவிட்டதே. மானம் விழுந்த பிறகு விரும்புவதற்கு என்ன இருக்க முடியும்? மனம் தளராதே காராளா, நீ மாவீரன். வீரர்களுக்கு போர்கள் சகஜம், வெற்றி தோல்விகளும் சகஜம். இந்த போரோடு அனைத்தும் முடிந்துவிடப் போவதில்லையே. மேலும் பல போர்களும் நிகழலாம். அவற்றில் நீ வெற்றியும் அடையலாம். அதற்கு நான் சிங்களம் செல்ல வேண்டும். சென்று வா காராளா, உன்னை மட்டுமே திருப்பி அனுப்பி வைக்கிறேன். தோற்றவர்களில் ஒருவனையாவது சிங்கள மன்னன் காண வேண்டாமா? அதுவும் தனிக்களம் தயாராக இருக்கிறது உனக்காக. ஏறிச்செல். மாயப்பாண்டியனை போன்ற முட்டாள்களுக்கு இனியும் உதவ விரும்ப வேண்டாம் என சிங்கள மன்னனிடம் சொல். மாயப்பாண்டியனை சந்தித்தால் அவன் இனிமேல் பாண்டிய நாட்டிற்கு வரவேண்டிய அவசியமில்லை என்று சொல். அங்கே இடமில்லை என்று சொல். பாண்டிய அரியணையை குறித்த பகல் கனவையும் விட்டுவிடச் சொல். இதற்கு தென்னவன் காராளன் பதில் ஏதும் பேசவில்லை. கிளை ஒடிந்த மரம் போல நின்ற அவன் உயிரற்ற உடல் போல தொங்கிய தலையுடன் களத்தை நோக்கி நடந்தான். அவன் சென்ற பிறகு தனது அறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த பல்லவ இளவல் தற்செயலாக திரும்பிய போது தொலைவில் இருந்த சீனன் தன் குருவாலை எடுப்பதை கண்டான். அது பற்றி அவன் வினவுவதற்குள் அவனது குருவால் மின்னல் வேகத்தில் பறந்துவிட்டது. அதை அடுத்து ஓலம் ஒன்று அவனது அறையில் கேட்டது. அறைக்குள் சென்று பார்த்தான் அபராஜிதன். அங்கே சீனனின் குருவால் மார்பிலை பாய்ந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்தாள் மயில் நிற மங்கை. பதைத்து போன பல்லவ இளவல் திரும்பிய போது சீனனும் அங்கு வந்து சேர்ந்தான். அவனை கண்டதும் எரிமலை போலான பல்லவ இளவல், சீனா, இதென்ன? ஏன் இந்த மகா பாதகத்தை செய்தாய் என இறைந்து அவனது கழுத்தை பிடித்து நெரித்தான். சீனனது கண்கள் சொருகிச் சென்றன. அவரை ஏதும் செய்ய வேண்டாம், அவர் மீது தவறு ஏதும் இல்லை என மெதுவாக ஒலித்தது ஒரு குரல். அந்த குரலோ மயில் நிற மங்கையிடமிருந்துதான் வருகிறது என்பதை அறிந்த பல்லவ இளவல் சீனனின் கழுத்தை விட்டுவிட்டு ஏதோ வினவ முற்பட்டதும், தங்களை இவள் கொல்ல முயன்றாள் பிரபு, ஆகவேதான் இவளை என்றான் சீனன். அபராஜிதனுக்கு மிகவும் குழப்பமாக இருக்கவே கீழே குனிந்து அவளை சந்தேகத்துடன் நோக்கினான். ஆம், சீனன் சொன்னது சரிதான் என்பதை போல தலையை ஆட்டினாள் அவள். அவளது கண்கள் கலங்கின. வேண்டாம் பிரபு, வேண்டாம். என் காயத்தை அப்படியே விட்டு விடுங்கள். ஒன்றை மட்டும் செய்யுங்கள் என இறைஞ்சினாள் அவள். என்ன வேண்டும் மங்கை? பலவிதமான உணர்ச்சிகளுடன் கேட்டான் அபராஜிதன். இந்த பாவியை தங்கள் மடியில் வைத்துக் கொள்ளுங்களேன். நான் விரைவில் சாக போகிறேன். ஏன் உன்னை இப்படியெல்லாம் கூறுகிறாய் மங்கை? நீயா பாவி என கேட்டுக்கொண்டே அவளது உடலை தனது மடியில் கிடத்திக் கொண்டான் அவன். அவளது முகம் ஒருவித மகிழ்ச்சியை புலப்படுத்தியது. அது ஒரு கணம்தான். மறுகணமே அவளது கண்கள் நீரை பெருக்கின. நான் பாவிதான், நான் பாவிதான். பாவி மட்டுமல்ல, துரோகி, தங்களை கொல்ல பார்த்த வஞ்சகி என புலம்பினாள். என்னை நீ ஏன் கொல்ல வேண்டும்? நீ என்ன அந்நியவளா? ஆம். அமைச்சர் மகள் அந்நியவளா? நான் அமைச்சர் மகள் அல்ல பிரபு. இல்லையா? பிறகு? அவள் சொன்னால் அதுவரை வாழ்விலேயே அடையாத அதிர்ச்சியை அடைந்தான் பல்லவ இளவல். அவனால் நம்ப முடியவில்லை. உண்மையாகவா சொல்கிறாய்? உண்மைதானா மங்கை நீ சொல்வது? மாயப்பாண்டியனின் மகளா நீ என பித்தனை போல கேட்டான் இளவல். தங்கள் மீது ஆணை பிரபு, நான் மாயப்பாண்டியரின் மகள்தான் என்றாள் அவள். இதை கேட்டதும் பல்லவ இளவலின் உடல் கூட சற்றே சிலிர்த்தது. அபராஜிதன் வாழ்க்கையில் பலவித திருப்பங்களை சந்தித்தது உண்டு. ஆனால் இத்தகைய திருப்பத்தை அவன் சந்தித்ததில்லை. அவன் திகைப்பது போல வியப்பது போல பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் இந்த விவகாரம் போல என்றுமே நடந்ததில்லை. அளவுக்கு அதிகமான அதிர்ச்சி அவனிடம் சிரிப்பை உண்டாக்கிவிட்டது. அவள் மாயப்பாண்டியனின் மகளாக இருக்கும் பட்சத்தில் தன்னை கொல்ல முயன்றதில் எவ்வித வியப்பும் இல்லை என்பதை உணர்ந்த அவன் தக்க சமயத்தில் குறுக்கிட்டு விட்ட சீனனை நிமிர்ந்து பார்த்தான். அவன் உணர்ச்சியற்று சிலை போல நின்றிருந்தான்.
மயில் நிற மங்கையின் அதரங்களையே கவனித்தபடி. பல்லவ இளவலும் அவளை ஒரு முறை நோக்கினான். மதுரை மாளிகையும் மஞ்சமும் மஞ்சத்தருகே மயில் நிற மங்கை வந்து நின்றதும் அவனது நினைவிற்கு வந்தன. மாயப்பாண்டியனின் மகள் என்பது தெரிந்து விட்டதால் பகைவன் என்ற முறையில் அவளை காணும் போது அருவருப்பு தோன்றுவது இயல்புதான் என்றாலும் அபராஜிதனுக்கு இப்போது அவள் மீது அனுதாபமே உண்டாயிற்று. முன்பு எப்படி அவள் எழில் குன்றாக தோன்றினாளோ அப்படியே தற்போதும் தோன்றினாள். அவளது மயில் நிற உடல் அப்போது போலத்தான் இப்போது மருட்டியது. அவளை ஒரு முறை நோக்கிவிட்டு, மாயப்பாண்டியனின் மகளாக இருந்து கொண்டு மதுரை மாளிகையில் எனக்கு எப்படி சிகிச்சை அளித்தாய் மங்கை? அவரின் மகளான உன்னை ஏன் மாயப்பாண்டியனின் ஆட்களை கடத்தினார்கள் என கேட்டான். ஜடம் போல கிடந்த அவள், அனைத்துமே வெறும் நாடகம் பிரபு என்று அவள். நீங்கள் மதுரைக்கு வெளியே தெரிந்த போது என் தந்தையின் ஆட்கள் உங்களை கண்டிருக்கிறார்கள். உங்களை பாண்டியரின் ஒற்றர் என சந்தேகித்து கண்காணித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் உங்களை பற்றி ஏதும் அறியாத நான் மயங்கி கிடந்த நிலையில் கண்டதும் இயல்பாகவே சிகிச்சை அளித்தேன். என் தந்தையின் ஆட்கள் வந்து விவரம் சொல்லி தங்களது சந்தேகத்தை கூறினார்கள். இவன் ஏதாவது பேசினானா என வினவினார்கள். இல்லை என்றதும் மறுநாள் வருவதாக கூறிவிட்டு சென்றார்கள். சொன்னபடியே மறுநாள் வந்து என்னை இம்சைப்படுத்துவது போல நாடகம் ஆடினார்கள். அதை கண்டு நீங்கள் குறுக்கிடுவீர்கள் என்றும் அப்போது உங்களை பற்றிய விவரம் தெரிய வரும் என்றும் அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் நம்பியபடியே நீங்களும் இடையில் குறுக்கிட்டீர்கள். ஆனால் வீரர் தலைவனிடம் மாயப்பாண்டியரின் ஆளாக உங்களை சொல்லிக் கொண்டீர்கள். ஆதலால் அவனும் குழம்பி போனான். அவனை அறியாமல் ஏதாவது மர்ம காரியங்கள் நடக்கிறதோ என அவனும் சந்தேகித்தான். உங்களை ஒற்றராகவே எண்ணிய அவனுக்கு நீங்கள் ஒரு புதிராக ஆகிவிடவே உடனடியாக அவசரப்பட்டுவிட அவன் விரும்பவில்லை. உங்களை நம்புவது போல நாடகம் ஆடிவிட்டு மறுநாள் இரவு வருவதாக கூறி சென்றான். அப்படி சென்றவன் மறுநாள் காலையில் என்னை சந்தித்து, பல்லவ மன்னருக்கு ஓலை ஏதாவது கொண்டு போக போகிறீர்களா என வினவினான். உண்மையிலேயே அப்படி ஓலை எதையும் நான் கொண்டு போவதாக இல்லை. ஆதலால் இல்லை என்றேன். உடனே நீங்கள் அவனை ஏமாற்றி விட்டதை உணர்ந்து உங்களை தீர்த்து கட்டிவிட மாளிகைக்கு வந்தான். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அழுதாள் மயில் நிற மங்கை. பல்லவ இளவல் சலனம் இல்லாமல் அவளது கண்களை துடைத்துவிட்டு, அழாதே மங்கை, நடந்ததை சொல். என்னையும் சீரனையும் வீழ்த்த வந்தார்கள் அவர்கள். நீ ஏன் தடுக்கவில்லை என கேட்டான். சொன்னால் நம்புவீர்களா பிரபு என பரிதாபமாக கேட்டாள். இது என்ன கேள்வி மங்கை? நீ பொய்யாக இருந்த போதே நம்பி இருக்கிறேனே. அப்படி இருக்கும்போது நீ மெய்யை பேசும்போதா நம்பாமல் இருந்துவிடப் போகிறேன்? அவள் பரவசப்பட்டு அவனது கைகளை தேடி பற்றி கொண்டு, பிரபு, நான் பெரும் அரசியல்வாதியின் மகளாக இருந்தாலும் அரசியலில் என்றுமே கவனம் செலுத்தியதில்லை, ஈடுபட்டதும் இல்லை. என்னை பெற்றவரும் சுற்றி இருந்தவர்களும் அரசியலையே வாழ்வாக கொண்டிருந்தாலும் நான் என்னவோ சம்பந்தமே இல்லாதிருந்தேன். செடியெல்லாம் முள்ளாக இருந்தாலும் இடையில் மலரும் மலர் மென்மையாக இருப்பதில்லையா? அப்படி இருந்த நான் உங்களை மயங்கிய நிலையில் கண்டபோதே சலனமுற்று கொஞ்சம் கொஞ்சமாக மனதை பறிகொடுத்தேன். தாங்கள் வீரர் தலைவனை ஏமாற்றியது என்னை மிகவும் கவர்ந்தது. பெண்தான் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டேன். அந்த மயக்கம் என்னை ஓர் இரவில் மாற்றியது. வீரர்களின் தலைவனும் மற்றவர்களும் ஆயிரம் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கில்லை. அதோடு என்னை கவர்ந்துவிட்ட உங்களை அவர்கள் தீர்த்து கட்ட வந்தது எனக்கு சிறிது பிடிக்கவில்லை. அவர்களிடம் எதை சொல்லி போக வைப்பது என நான் திணறினேன். ஆனால் நீங்களும் சீனருமாக சேர்ந்து திறமையாக சமாளித்து விட்டீர்கள். நானும் திருப்தி அடைந்தேன். அந்த திருப்தி மிகவும் விரைவாகவே பறிப்போயிற்று. அரசியல் சம்பந்தமில்லாத நான் அரசியலில் பகடை காயாக்கப்பட்டேன். சொல்லிவிட்டு பேச்சை சற்று நிறுத்தி பெருமூச்செறிந்தாள் மயில் நிற மங்கை. அவளது நெஞ்சை தடவி கொடுத்த அபராஜிதன், நீ எப்படி பகடைக்காயானாய் என வினவினான். பிரபு, என் மாளிகையில் என்னுடன் இருந்தாரே அடிகளார், அவர் உண்மையில் துறவி அல்ல, துறவி வேடம் பூண்ட ஒற்றர். எனது தந்தையின் ரகசிய ஆலோசகர். அவருக்கு பாண்டிய மன்னர் ஸ்ரீ மாரர் ஸ்ரீவல்லபரிடம் நிறைய செல்வாக்கு உண்டு. அவருக்கும் இவரே ஆலோசகர்.
மன்னருக்கோ அவர் என் தந்தையின் ஆள் என்பது தெரியாது. எனவே அடிகளார் மிகவும் சௌகரியமாக செயல்பட்டு வந்தார். நீங்கள் மயங்கி கிடந்த தினத்திற்கு மறுநாள் பல்லவ மன்னருக்கு ரகசிய ஓலை ஒன்று தயாரிக்கப்பட்டது. அதில் உள்ள விஷயத்தை தெரிந்து கொள்ள துடித்தார் அடிகள். இயலவில்லை. எனவே வேறு மாதிரி தீர்மானித்து ஓலையை பெண்ணொருத்தி மூலம் அனுப்புவது நல்லது எனவும் அதனால் அவருக்கும் சந்தேகம் வராது எனவும் மன்னருக்கு ஆலோசனை கூறி பெண்ணுக்குரிய ஏற்பாடுகளை தாமே செய்வதாகவும் தெரிவித்துக் கொண்டார். மன்னரின் சம்மதம் பெற்றதும் என்னிடம் கொடுத்த அடிகள், பெண்ணே, இந்த முக்கிய ஓலையை நம்மில் யாரும் இங்கே உடைத்து பார்க்க முடியாது. ஆகவே உனக்கு வழித்துணையாக இங்கே காயப்பட்டு கிடக்கும் வீரனை அழைத்துச் செல். ஓலையை கொண்டு போவதாகவும் தெரிவி. அவனை பார்த்தால் பல்லவ நாட்டவன் போல தெரிகிறது. வலது கையில் நந்தி லட்சணையை கண்டேன். எனவே அவன் உன்னை ஏமாற்றி ஓலையை பறிக்கவும் படிக்கவும் முயலுவான். அவனை உனது வலையில் போட்டுக்கொண்டு விஷயத்தை அறிந்து கொள். அவன் இந்த காரியத்தை செய்தால் நம் மீது பொறுப்பும் பழியும் விழாது என தங்களையும் என்னையும் அனுப்பி வைத்தார். நீங்கள் சிறையிட்ட வீரர்கள் விடுதலை செய்தார். நான் மாயப்பாண்டியின் மகள் என்பது பலருக்கும் மதுரையில் தெரிந்தாலும் என்னிடம் ஓலை இருக்கும் விஷயம் அங்கே யாருக்கும் தெரியாது. ஆகையால் என்னை ஒருவரும் சந்தேகிக்கவில்லை. ஆனால் காஞ்சி பயணத்தின் போது அடிகளார் எதிர்பார்த்தது போல எதுவுமே நடக்கவில்லை. அடிகளுக்கு வேண்டுமானால் இது கவலையையும் ஏமாற்றத்தையும் அளித்திருக்கும். ஆனால் நான் கவலைப்படவில்லை. மாறாக காஞ்சியை அடைந்த பிறகு தாங்கள் பல்லவ அரசகுமாரர் என்றும் நான் அறிந்த போது பிரமிப்பும் திகைப்புமே அடைந்தேன். பிறகு என்னவாயிற்று என கேட்டான் பல்லவ இளவல். என்னை பகடைக்காயாக உருவாக்கிய அடிகள் உருட்டத் தொடங்கினார். ஓலை விஷயம் பகிரங்கமானதும் காஞ்சிக்கு வந்து சேர்ந்த அவர் மாமல்லபுரத்திற்கு போகும்படியும் அங்கு போய் பல்லவர் களங்களில் மறைந்து கொள்ளும்படியும் கட்டளையிட்டார். நீ ஏதோ என்னுடனேயே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் என்றாயே என கேட்டான் அபராஜிதன். உண்மைதான் பிரபு. என் எண்ணம் என்னவோ அதுதான். அது அடிகளின் திட்டத்திற்கும் பொருந்தி வந்தது. எனவே ஆனந்தத்துடன் சென்றேன். சீனரின் உதவியோடு மரக்கலத்திற்குள் இருந்தேன். அடிகளும் மாலுமியாக வந்து சேர்ந்தார். உண்மையாகவா? ஆம் பிரபு. கிழவனை போல வேடமிட்டுக் கொண்டு துடுப்பு தள்ளும் பகுதியில் இருந்தார். என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடன் சரசமாடும்படி தூண்டினார். இதற்கு அவர் தூண்ட வேண்டிய அவசியமே இல்லாதிருந்தது. நானே அல்லவா அதற்காக துடித்துக் கொண்டிருந்தேன். அதோடு தாங்களே என்னை நடனமான வைத்து நல்ல பழக்கத்தை உண்டாக்கி விட்டீர்கள். அதே சமயம் என்னோடு இருந்து உலகையே மறந்துவிடவும் இல்லை. ஆனால் ஏமாற்றம் அடைந்த அடிகள் ஏற்கனவே சதியில் ஈடுபட்டிருந்த மாவலி ராயனை தூண்டி தங்களை கொன்றுவிட அனுப்பினார். அன்று ஒரு நாள் இரவு முழுவதும் உங்களை தூங்கவே விடாமல் நச்சரித்தேனே, அன்றுதான் தங்களை கொள்வதாக இருந்தது. அதிலிருந்து தப்பத்தான் உங்களை தூங்க விடாமல் செய்தேன். கொலை திட்டம் பற்றி சொல்வதற்கே எனக்கு அச்சமாக இருந்தது. கொலை திட்டம் பயனற்று போய் போரும் துவங்கியது. அதிலாவது தனது சாகசத்தை காட்டலாம் என முயன்றார் அடிகள். சிங்களவரின் அனூர்த்தவா கப்பலை மாவலி ராயன் நெருங்கிய போது அவனது கட்டளைக்கு நேர்முகமாக துடிப்பு வலித்து அந்த களத்தை இழக்க வைத்தார். அப்படி செய்து உங்களை நிர்கதியாக்க பார்த்தார். தாங்களோ பெரும் சாகசமே புரிந்து அவரது மனக்கோட்டையை உடைத்தீர்கள். அடிகளின் மனம் ஆறவில்லை. மேலும் என்னை உருட்டினார். தங்களுக்கு நிறைய மதுவை புகட்டி செயல் இழக்க வைக்கும்படி என்னை தூண்டினார். ஆனால் எதிர்பாராத விதமாக நீங்களே மதுவை நிறைய குடித்து விட்டீர்கள். அதே சமயம் சரியான நேரத்திற்கு சமாளித்துக் கொண்டீர்கள். அடிகள் மிகவும் துடித்தார். தங்களை ஒழிக்காவிட்டால் அனைவரது கதியும் அதோ கதிதான் என்பதையும் உணர்ந்தார். நீங்களோ சிங்களவரை ஒழித்து வெற்றியும் பெற்றுவிட்டீர்கள். அவரால் காத்திருக்க முடியவில்லை. என் கையில் குருவால் ஒன்றை கொடுத்தார். அதில் நஞ்சு தடவப்பட்டிருந்தது. வெற்றி பெருமிதத்தில் நீங்கள் கவனக்குறைவுடன் அறைக்கு திரும்ப வருவீர்கள் என்றும் அப்போது உங்களை குத்தி வேலையை தீர்த்துவிட வேண்டும் என்றார். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். ஏன் மங்கை என ஆர்வத்துடன் கேட்டான் பல்லவ இளவல். பிரபு, அதை செய்துவிட்டால் அப்புறம் என் வாழ்வில் என்ன இருக்கிறது? முதலிலிருந்து ஏதேதோ செய்தேன்தான். ஆனால் அவற்றையெல்லாம் நானே விரும்பினேன். அடிகளுக்கு அவையெல்லாம் நாடகம் போல. எனக்கோ என் மன விருப்பப்படி நடக்கும் இன்ப நிகழ்ச்சிகள்.
அது மட்டுமல்ல, அவைகளை நான் செய்ததெல்லாம் அரசியல் லாபத்திற்காக என்பது நன்றாக தெரிந்திருந்தது. அந்த அரசியல் லாப நஷ்டங்களால் என் தனி வாழ்க்கைக்கு எதுவும் நேரப்போவதில்லை. ஆகவே செய்தேன். ஆனால் அவர் குறுவாளி கொடுத்து கடைசியாக சொன்னதோ அப்படியில்லவே. என்னை பாதிப்பது அரசியல் விஷயங்களுக்காக தங்களை, அதுவும் நான் கொள்வது என்பது முடியாத காரியமாக இருந்தது. மாவீரர் தங்களின் உயிரை பறித்துக் கொண்டு நான் எங்கே போவது? அதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தேன்? ஆகவேதான் மறுத்தேன். ஆனால் அவர் விடவில்லை பிரபு. என் தந்தையின் நிலையை சொல்லி என்னை தூண்டினார். பிரபு, அரசியல்வாதிகளுக்கு பிறப்பவைகள் எல்லாம் வெறும் பொம்மைகளாக இயங்க வேண்டும் என்று அவர்களே விரும்புவார்கள். ஆனால் அதைவிட வேறு என்ன துரதிர்ஷ்டம் இருக்க முடியும்? அரசியல் தத்துவங்களை மாறி மாறி பேசி என்னை அடியோடு குழப்பி தங்கள் அறைக்கு அனுப்பி வைத்தார். என் வாழ்வின் இருண்ட பகுதி உருவாகப் போகிறது என எண்ணினேன். இல்லை பிரபு, இல்லை. இருள் உண்டாகவில்லை, ஒளிமயமாகத்தான் ஆகியிருக்கிறது என திடீரென பரவசமுடன் கூறினாள் அவள். அவளது உடல் சற்றே நெளிந்தது. அவனது மடியில் மார்பு வலித்ததால் கைகளை வைத்து அங்கே தடவி கொண்டாள். அவளது நிலையோ மோசமாகி கொண்டு வருவதைக் கண்ட அபராஜிதன் சங்கடப்பட்டான். அதை கண்ட அவள், ஏன் என்னவோ போல் இருக்கிறீர்கள் பிரபு? எனக்காகவா கவலைப்படுகிறீர்கள்? நான் வாழ முடியுமானால் தங்களை விட்டு பிரியவே விரும்ப மாட்டேன். ஆனால் நான் வாழ முடியாது, அதற்கு வழி இல்லை என கூறிக்கொண்டே அவள், தங்களை கொள்ளும் தைரியம் எனக்கேது? மனம்தான் ஏது? கத்தி கைகளில் இருந்து விட்டால் போதுமா என்ன? அடிகளை திருப்திப்படுத்த அறைக்குள் வந்து நின்று கொண்டேன். நீங்கள் வந்ததும் விஷயத்தை கூறி உங்கள் முன்பாக என்னை நானே மாய்த்துக் கொள்ள விரும்பினேன். தங்கள் மடியிலே உயிர் துறக்க விரும்பினேன். எப்படியோ அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டது. தங்களை கொன்று இருள் சூழ இருந்த வாழ்க்கை வாராமல் தங்கள் முன்பே இருந்து ஒளி பெறப் போகிறது. இந்த பிறவி எனக்கு போதும் பிரபு. இனி எப்போது பிறந்தாலும் தங்களை மறக்க முடியாது. தங்களை என் இதயம் பாடாமல் இருக்காது என்றாள் மயில் நிற மங்கை. பேச வேண்டியது எல்லாம் பேசிவிட்டது போல பெருமூச்சு ஒன்று எழுந்தது அவளிடம். வாழ வேண்டியதை எல்லாம் வாழ்ந்து விட்டது போல திருப்தி ஒன்று விரிந்தது அவளது முகத்தில். எழுத்தாய் வடிக்க முடியாத பேச்சுக்களே அவளிடம் மிச்சம் இருந்தன. அவற்றை கண்களால் அழகாக வெளிப்படுத்தினாள் அவள். நான் உங்களது காதலி என்ற பரவசம் பிராணன் போகும் அந்த நேரத்திலும் நயமாகவும் தீட்சண்யமாகவும் தெரிந்தது. உடலால் வாழ முடியாத வாழ்வே அவளிடம் மிச்சம் இருந்ததாலோ என்னவோ அபராஜிதனின் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள் அவள். சிலையாக இருந்த அபராஜிதன் அவளையே வெறித்து பார்த்தான். மங்கை என முணுமுணுத்தன அவனது உதடுகள். பிரபு என்றாள் மயில் நிற மங்கை. அவளது செவ்விய அதரங்களின் ஓரத்தில் நீல நீர் வெளிப்பட்டது. அபராஜிதனை பற்றி இருந்த பிடி இறுகியது. விழிகள் விடைபெறுவது போல இருமுறை துடித்தன. அவளது மலர் முகம் பிரகாசித்தது. விழிகள் நிரந்தரமாக மூடிக்கொண்டன. விஷம் மருந்து இருக்கிறார் பிரபு என்றான் சீனன். மாவலிராயன் ஓடி வந்து, தளபதி, இளம் மாளிகை வேடத்தில் ஓர் ஒற்றன் பிடிபட்டிருந்தான். அவன் தப்பி ஓடிவிட்டான் என கூறிக்கொண்டே அந்த அறைக்குள் வந்து நிலவிய காட்சியை கண்டதுமே மௌனமானான். ராமேஸ்வரம் வந்துவிட்டது என்றான் ஓர் உபதளபதி. மதுரை மாநகரம் விழாக்கோளம் பூண்டு சிங்களவரை வென்று வாகை சூடிய பல்லவ இளவரசனை மதுரை வீரனாக வாழ்த்தி உபசரிக்க தயாராக இருந்தது. புறவியில் வந்து இறங்கினார்கள் அபராஜிதனும் சீனனும். முன்பு எங்கு வந்து இறங்கி கோட்டைக்குள் நுழைய முடியாமல் தவித்தானோ அங்கே நின்று முன்போல ஏங்க விரும்பினான் இளவல். ஏக்கத்தில் இருக்கும் இன்பம் எதிலும் இல்லை என தோன்றியது அவனுக்கு. ஏங்கி தவித்து நுழைந்த போது தான் பொங்கி பூரித்தார் போல எழில் கோலமாக கிடைத்தாள் மாயப்பாண்டியன் மகள். அவன் விரும்பியது நடக்கவில்லை. மக்கள் வெள்ளமும் படைகள் வெள்ளமும் இரண்டாவது வைகையாக கூடியிருந்தன. கோட்டை வாயிலேயே பாண்டிய மன்னர் ஸ்ரீ மாரர் ஸ்ரீ வல்லவரும் இளவரசன் வரகுணனும் அபராஜிதனை எதிர்கொண்டார்கள். தேரில் அபராஜிதன் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டான். செல்லும் வழியில் மயில் நிற மங்கையின் மாளிகை தென்பட்ட போது அவனது கண்களில் நீர் திரண்டது. அதை கண்ணுற்ற பலரும் வியந்தார்கள், விவரம் தெரியாமல். ஆனால் விவரம் புரிந்த சீனனோ மௌனமாக அழுதான்.
பிறகு பாண்டிய அரசவையில் பூமாலைகளும் பாமாலைகளும் சூட்டப்பட்டன. ஆனால் பூவும் பாவும் இல்லாத மாலைகளாகவே அவை இருந்தன அபராஜிதனுக்கு. பாராட்டுகளை விட அவனது நெஞ்சத்தில் அப்போது நீக்கமர நிறைந்திருந்தாள் மயில் நிற மங்கை. ஆலவாய் அழகனின் ஆலயத்திலிருந்து பெரிதாக எழுந்த மணியோசை மதுரை மாநகர் வீதிகளில் தெய்வீக பண்ணாய் எதிரொலித்தது. இதோடு மயில் நிற மங்கை இனிமையாக முற்று பெற்றது. மீண்டும் ஒரு அடுத்த நாவலில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.